ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் ப்ளஸ் திருவள்ளுவரை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸில் யூனிட் 7ல் திருக்குறள் ப்ளஸ் திருவள்ளுவரை பற்றி நமக்கு கொஷின்ஸ் எல்லாமே வரும். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நியூ புக்ஸ், ஓல்டு புக்ஸ், சிறப்பு தமிழ் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் பேசிடுறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லிசன் பண்ணாலே போதும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்குமே ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். பட் அவரை பற்றின முழுமையான வரலாறுனா என்னென்னு பார்த்திங்கன்னா, அவரோட ஊர், பெற்றோர் குறித்த செய்திகள் நமக்கு இன்னுமே கிடைக்கல. செவிவழி செய்திகளாக நமக்கு கிடச்சிருக்கு. அதுபடி பார்த்திங்கன்னா அவரோட மனைவி பெயர் வாசுகி. அவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவருக்கு வழங்குகிற வேறு பெயர்கள்னு சில பேர் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நாயனர், முதற்பாவலர், நான்முகனார், மனுதாங்கி வாங்கி, சென்னா போதர், புலவர், பெருநாவலர், தேவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், வான்புகழ் புலவர், பொய்யாமொழி புலவர். இதெல்லாமே அவருக்கு வழங்குகிற வேறு பெயர்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு சில சிறப்பு பெயர் இருக்குது. திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் நம்ம பார்த்துட்டோம். திருக்குறளோடக்கு இருக்கிற சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா, உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், தெய்வ நூல், திருவள்ளுவம், பொய்யாமொழி, தமிழ்மறை, பொதுமறை, முதுமொழி, முப்பால், பொருளுரை, குறள், அறவிலக்கியம், தமிழர் திருமறை, திருவள்ளுவ பயன், முப்பாநூல். இதெல்லாமே திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். நெக்ஸ்ட்டு திருவள்ளுவரோட காலம். அவரோட கால பற்றின கருத்து வேறுபாடுகளும் இருந்தாலும் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைச்சங்க காலமாகிய கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதாவது கிபி 31 அவர் பிறந்திருக்காரு. அதை திருவள்ளுவர் ஆண்டு கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ 2026 அப்படின்னா ப்ளஸ் 31 ஆட் பண்ணி 2057 தான் அவருடைய ஆண்டு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிடணும். அதே மாதிரி தமிழக அரசு பார்த்திங்கன்னா தைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து அதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்க நாளாக கருதப்படுது. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டுங்கிறது கிபி 31ன்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவரோட சிறப்பு, திருக்குறளோட சிறப்பு, இது ரெண்டு பற்றி சொல்ல போகிறோம். அடுத்து திருவள்ளுவரின் சிறப்பு பார்த்திங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர். அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அதே மாதிரி சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் திருவள்ளுவர் வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் திருக்குறளில் அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியதென்று கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர். திருவள்ளுவரை அதே மாதிரி ஒவ்வொரு சமயத்தவரும் இனத்தவரும் இவர் எங்கள் சமயத்தவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவர் மிக்சடாக அவரோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இதன் மூலம் திருவள்ளுவரின் உயர்வும் பொதுமை கொள்கையும் வீறு பெற்று துலங்குவதை நாம் உணரலாம். தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா 133 அடி உள்ள திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவில் நிறுவியிருக்காங்க. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவரை பொதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு பாரதியார் புகழ்ந்து பாடியிருக்காரு. நெக்ஸ்ட்டு திருக்குறளின் சிறப்பு. 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. அறம், பொருள், இன்பம் என்கின்ற 3 உறுதி பொருட்கள் விளக்கப்பட்டுள்ளமையால் இது முப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடு, மொழி, இனம், சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் இது உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் வாழ்வில் அடையத்தக்க உறுதி பொருட்களாகிய அறம், பொருள், இன்பம் எனும் முப்பெரும் பிரிவுகளை விரைத்து உரைப்பது திருக்குறள். எனவே முப்பால் எனவும் பெயர் பெற்றது. அதே மாதிரி இறை கோட்பாட்டின் பொதுவான நெறியை திருக்குறள் காட்டுகிறது. இது ஈரடிகளில் இயற்றப்பட்டிருப்பின் விரிவான பொருளை தருகிறது. 2 அடி தான், பட் அதில் இருக்கிற டெஃபினேஷன் ரொம்ப பெருசு. அதை நம்ம ஈஸியாகவுமே அதே மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். உலகோர் விரும்பி படிக்கும் தமிழ் நூலாக விளங்குகிறது. எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி படிக்கிற ஒரு விஷயம் தான் திருக்குறள். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும், தென் காலேஜ்லேயுமே ஃபஸ்ட் இயர்ஸில் நமக்கு திருக்குறள்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சொற்களால் சுருங்கி பொருளால் விரிந்து ஈரடியால் இவ்வுலகை அளந்து மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்பதனாலும் திருக்குறள் உலக பொதுமழை என போற்றப்படுகிறது. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்திற்கு பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வின் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் உள்ள அறநூல்களுள் முதன்மையானது. மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள்.
குறள் வெண்பாக்களால் அமைந்த திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸில் கேட்குற ஒரு லைன் தான். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லுரிமை நாலிரண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகிறது. நாலுங்கிறது நாலடியாரையும் இரண்டுங்கிறது திருக்குறளையும் குறிக்குது. அதே மாதிரி ஊருசிக நாட்டில் அனைத்துளைக்காத கிரேம்களின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளன. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் வீவிலித்துடன் வைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலையில் எழுந்ததும் கண் விழுத்ததும் படித்த நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். இந்நூல் வந்து நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது. திருக்குறள் உலகம் போற்றும் பெருநூல், எந்நாட்டினரும் எக்கொள்கையினரும் விரும்பும் அறிவி களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மக்களின் பண்பாட்டினையும் வாழ்க்கை நெறியையும் காட்டும் விளக்கு. திருக்குறள் அறத்தினை உணர்ந்த தலைப்படுவோருக்கு ஒரு பேரற நூல், அரசியலை அறிய விரும்புவோருக்கு ஒரு அரசியல் நூல், ஞானத்தை விரும்புவோருக்கு ஒரு ஞான நூல், கவிச்சுவை விரும்புவோருக்கு காவியம், காமச்சுவை விரும்புவோருக்கு காமநூல், பேரின்பம் விரும்புவோருக்கு பேரின்ப நூல், வாழ்க்கையின் நெறியென விரும்புவோருக்கு வாழ்க்கை வழிகாட்டி நூல் அப்படின்னு திருக்குறளை ரொம்ப போற்றி பேசுகிறாங்க. திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது. அது வந்து இதன் பெருமைக்கு சிறப்பு சான்றாக திகழ்து. தமிழுக்கு கதி என அழைக்கப்படுவது கம்பராமாயணமும் திருக்குறளும். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு ராபர்ட் கால்டுவெல் வந்து சொல்கிறாங்க. இதுவுமே எக்ஸாம்ஸில் கேட்குற ஒரு கொஷின் தான். திருவள்ளுவ மாலை பற்றி சில குறிப்பு இருக்குது. திருக்குறளின் சிறப்பினை உணர்த்த திருவள்ளுவ மாலை எனும் தனி நூல் ஒன்று இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவ மாலை திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழ்கிறது. இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா 55 பாடல் இருக்குது. 53 புலவர்கள் இந்த 55 பாடல்களை பாடியிருக்காங்க. திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பழந்தமிழ் புலவர்கள் பாராட்டி பாடிய நூல் தான் திருவள்ளுவ மாலை. திருக்குறளோட பெருமையை தான் திருவள்ளுவ மாலை வந்து நன்கு விளக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே மாதிரி முப்பால் அடங்கிய குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறனினும் இன்பமும் ஈனும் திறனின்று தீதென்று வந்த பொருள். அதே மாதிரி திருக்குறளோட பெருமையை புலவர் பலரும் சில மேற்கோள் காட்டி பாடியிருக்காங்க. அந்த மேற்கோள்கள்லாம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு கபிலர் பாடியிருக்காரு. பரணர் வந்து வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வைத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு பரணர் பாடியிருக்காரு. மாங்குடி மருதனார் வந்து உள்ளுர்தோ உள்ளுதோ உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு மாங்குடி மருதனார் பாடியிருக்காரு. பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவனைப் போல் கம்பனைப் போல் வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே, பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசன் பாடியிருக்காரு. ஔவையார் அணுவை துளை தேழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த திருக்குறள் அப்படின்னு ஔவையார் பாடியிருக்காங்க. காடனார் கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். இதெல்லாமே வந்து எக்ஸாம்ஸில் கேட்குற ஒரு சில லைன்ஸ் தான். திருவிக்கா திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று, அது மண்பதைக்கு உலக பொது அப்படின்னு திருவிக்கா சொல்கிறாங்க. கி.ஆ.பெ. விஸ்வநாதன் திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் எனும் இனம் இருப்பது இவ்வுலகத்திற்கு தெரிந்திருக்காது அப்படிங்கிற அளவுக்கு விஸ்வநாதன் அவர்கள் வந்து திருக்குறளோட பெருமையை பாராட்டுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம முப்பால் பகுப்பு பார்க்க போகிறோம். முப்பால் பகுப்பு அப்படின்னா திருக்குறளை அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு பாலும் எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை குறள் இருக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அறத்துப்பால் வந்து 38 அதிகாரம், பொருள்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் 25 அதிகாரம், மொத்தம் 133 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் வீதம் 1330 குறள்கள் உள்ளது. அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியலில் 4 இயல் இருக்குது, இல்லறவியலில் 20 இயல் இருக்குது, துறவரவியலில் 13 இயல், ஊழியலில் 1 இயல் இருக்குது. பொருள்பாலில் மொத்தம் 70 அதிகாரம், 3 இயல்கள். அரசியலில் 25 அதிகாரம், அமைச்சியலில் 32 அதிகாரம், ஒழிவியலில் 13 அதிகாரம். இன்பத்துப்பாலில் மொத்தம் 25 அதிகாரம், 2 இயலாக பிரிச்சிருக்காங்க. களவியல், கற்பியல். களவியலில் 7 அதிகாரமும் கற்பியலில் 18 அதிகாரமும், மொத்தம் 133 அதிகாரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு திருக்குறளுக்கு உரை எழுதியவரை பற்றி பார்க்கணும். தருமர், மணக்குடவர், தமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், மொத்தம் 10 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க.
தென் ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1818 மலையாத்துவான் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதல்ல தஞ்சாவூரில் வெளியிட்டிருக்காரு. திருக்குறள் மொழிபெயர்ப்பு தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல் சரின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல்னு சொல்கிறாங்க. 7 சீர்களில் வாழ்வில் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு எதனால் சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள் தான். பைபிளுக்கு அடுத்தபடியாக 107 மொழிகளில் திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலான உலக மொழிகள் பல மொழிகள். வீரமாமுனிவர் வந்து லத்தீனில் மொழிபெயர்த்திருக்காரு. ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு திருக்குறளை. மாதிரி திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள்னு ஒரு சில இது இருக்குது, அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிச்சம், குவளை. அதே மாதிரி திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது, சின்னனா. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை வந்து குன்றிமணி. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் பனை, மூங்கில். முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம், அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முதலில் உரை எழுதியவர் வந்து மணக்குடவர். திருக்குறளில் வந்து கோடி என்ற சொல் வந்து 7 இடங்களில் இடம்பெற்றிருக்கு. 7 என்ற சொல் வந்து 8 குறட்பாலில் எடுத்தாளப்பட்டிருக்குது. அதே மாதிரி திருக்குறளுக்கும் 7ங்கிற எண்ணு பெயருக்கும் ஒரு இதற்கு தொடர்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 எனும் எண்ணும் வந்து பெரிதும் தொடர்புள்ளது. அதில் வந்து 7ங்கிற எண்ணு வந்து திருக்குறளில் 8 முறை இடம்பெற்றிருக்கு. அதிகாரங்கள் 133, இதோட கூட்டுத்தொகை 7 தான் வரும். மொத்த குறட்பாக்கள் வந்து 1330, இதோட கூட்டுத்தொகையும் 7 தான் வரும். அதே மாதிரி திருக்குறள் 7 சீரால் அமைந்த குறள் வெண்பாக்களை கொண்டது. உடைமைகள் 10. அடுத்து திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என்னும் பெயரில் அமைந்துள்ளது. என்னென்ன உடைமைன்னு பார்த்தீங்கன்னா அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை. திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரை பற்றி மேலும் சில தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவரை முதலில் ஓவியமாக வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணுகோபால் சர்மா. திருக்குறளை உரையில்லாமல் முதலில் அச்சேற்றியவர் தான் தஞ்சை ஞானப்பிரகாசம். 1812 ஓலைச்சுவடியிலிருந்து, அது ஏட்டுச்சுவடிகளிலிருந்து அச்சில் ஏற்றியவர். திருவள்ளுவர் படம் பொதித்த நாணயம் வெளியிட்டவர் எல்லிஸ். திருக்குறளில் மொத்தம் 14,000 சொற்கள் உள்ளன. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. திருவள்ளுவர் பயன்படுத்தாத சொல் 9. ஒரே குறளில் 6 முறை இடம்பெற்ற சொல் பற்று. அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ. பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவ்வண்ணா. திருக்குறள் மொழிபெயர்ப்பு எந்தெந்த மொழியில் யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கிலத்தில் ஜியு போப், லத்தீனில் வீரமாமுனிவர், ஜெர்மனில் டாக்டர் கார்ஸ்கிரால், பிரெஞ்சில் ஏரியல், வடமொழியில் அப்பர் தீட்சிதர், இந்தியில் பிடி ஜெயின், தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை. திருக்குறளில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இந்தியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா KM பாலசுப்ரமணியம், வாவேசு ஐயர், ராஜாஜி ராமசாமி. ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற வள்ளுவர் கோட்டம் ப்ளஸ் கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையை பற்றி பார்க்க போகிறோம். வள்ளுவர் கோட்டம் பார்த்திங்கன்னா திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் எனும் கலைக்கூடம் இருக்குது. அதோட கட்டுமான பணிகள் பார்த்திங்கன்னா 1973 தொடங்கி 1976 முடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனை 2 யானைகள் இழுத்து செல்வது போல் கருங்கற்களால் உருவாக்கியிருக்காங்க. அதோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. தேரோட மொத்த உயரம் 128 அடி. 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள் தனி இண்டிவிஜுவல் கற்களால் அமைச்சிருக்காங்க. கடைக்கோடி 2 சக்கரங்கள் வந்து பெரியவனவாகவும் நடுவில் 2 சக்கரங்கள் சிறியதாகவும் உள்ளன. தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவின் கருவறையில் திருவள்ளுவரின் சிலை வந்து கவினுற அமைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவரோட சிலை இருக்கும் நடுவில். வள்ளுவர் கோட்டத்தின் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக அரங்கமே இருக்குது. அதே மாதிரி வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்களும் செதுக்கி வச்சுருக்காங்க. அறத்துப்பாலில் உள்ள குறட்கள் வந்து கருநிற பளிங்கு கற்களாலும், பொருட்பாலில் உள்ள குறட்பாக்கள் வந்து வெண்ணிற பளிங்கு கற்களாலும், இன்பத்துப்பாலில் உள்ள குறட்பாட்கள் செந்நிற பளிங்கு கற்களாலும் அழகாக பொறிச்சிருக்காங்க. மேலும் திருக்குறளில் இருக்கிற கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களுமே அங்கே வரைஞ்சிருக்காங்க.
தென் கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை பார்த்திங்கன்னா இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டிருக்கு. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது இச்சிலை நிறுவப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு இந்த பணி தொடங்கி பொதுமக்கள் பார்வைக்காக 2000 ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாள் அன்னைக்கு திறந்து வச்சுருக்காங்க. பாறையிலிருந்து சிலையோட ஹைட் பார்த்திங்கன்னா 133 அடி. இது திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரத்தை குறிக்குது. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் 38 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரமுடையதாக அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்றுமே இருக்கு. மண்டபத்தின் உட்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 130 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை உள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. திருவள்ளுவர் சிலையோட மொத்த டன் 7000 டன்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவரின் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதியுமே அங்கே செஞ்சுருக்காங்களாம். உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் கன்னியாகுமரி போய் திருவள்ளுவர் சிலையை விசிட் பண்ணுறாங்க அப்படின்மே சொல்லியிருக்காங்க. இது தமிழரின் பெருமை மிக அடையாளமாக இச்சிலை உயர்ந்து நிற்கிறது அப்படின்மே எல்லாரும் சொல்கிறாங்க. திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்த கண்டென்ட்டு தான். ஓல்டு புக், நியூ புக் ப்ளஸ் சிறப்பு தமிழ் இது இல்லாமல் அடிஷ்னலாக எனக்கு தெரிஞ்ச தகவலுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யுகா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தென் இதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் தகவல் தெரியும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். Bye friends.